மியூச்சுவல் ஃபண்டில் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். என்கிட்ட மொத்தமாக பணம் இருக்குது, நான் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட மாத வருமானம் எனக்கு ஒரு 10,000 ரூபா தான் வருது, என்னால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பல்காக இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் உங்களோட சம்பளத்திலேருந்து ஒரு போர்ஷனை வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி, லோன் வாங்கிட்டு நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரி எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபியில் நிறைய கம்ஃபர்டபுள் இருக்குது, நமக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சடனாக வந்து அதாவது ஒரு டேட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை செலக்ட் பண்ணி அது பர்டிகுலராக ஒரு எவ்ரி மந்த் ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் அதை நீங்கள் பிடிக்கணும், அந்த எஸ்ஐபி பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து அந்த எஸ்ஐபி வந்து போயிட்டே இருக்கும். சடனாக எனக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, என்னால் எஸ்ஐபி கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா பாஸ் பண்ணி வைக்கலாம் 1 or 2 months உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படும் போது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரெஸ்யூம் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த எஸ்ஐபி நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ஃபர்டபுள் வந்து நமக்கு எஸ்ஐபியில் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியான டைம் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜாப், அதாவது ஒரு எஜுகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஜாப் போகிறீங்க அப்படின்னாலும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு இன்கம் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உங்களோட சேல்ரி இல்லை வருமானத்திலேருந்து ஒரு போர்ஷனை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டா, இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதான்றதை உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த எஸ்ஐபி வந்து நீங்கள் மோர் தென் 5 இயர்ஸுக்கு மேலே ஒரு டார்கெட் கோல் செட் பண்ணால் தான் அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த வயசில் தான் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணுன்ற கட்டாயமே கிடையாது. ஆனால் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தள்ளி போடாதீங்க. அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சரியான டைம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்கம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பேபி கல்யாணமாகி பேபி ஒன்று பிறக்குது அப்படின்னும் போது அந்த பேபியோட ஃபஸ்ட்டு பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களோட 17வது வருஷத்தில் ஹையர் எஜுகேஷனாக அது அந்த எஸ்ஐபி வந்து டேக் ஓவர் பண்ணணும்னா அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும்? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10% இன்ஃப்ளேஷன் ரேட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவாகுதுன்னா அந்த 15 to 17 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 12 lakhs இல்லை 17 lakhs செலவாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதாவது பணவீக்கத்தையும் விலைவாசி உயர்வை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட டார்கெட்டை செட் பண்ணி அதுக்கான எஸ்ஐபியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது வரும்போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் எஸ்ஐபி வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்காகவும் எஸ்ஐபியை வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து 50 வயசு ஆகுது, என்னால் இப்போ போய் நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா, எனக்கு 60 வயசு ஆகுது இப்போ நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கண்டிப்பாக பண்ணலாம். உங்களோட டார்கெட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கங்க. நான் 60 வயசு ஆகுது அப்படின்னா என்னால் இப்போ போய் நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது. பட் எஸ்ஐபின்றது வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து கடைசி வரைக்கும் உங்களோட இன்கம் வர வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. என்னென்னா அதுக்கான கோல் செட்டிங். இப்போ எனக்கு 60 வயசு ஆகுதுன்னா 65 வயசில் எனக்கு எவ்வளோ பணம் தேவை? ஸோ இப்போ நான் எஸ்டபிள்யூபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில், சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான். அதாவது என்னென்னா நீங்கள் லம்சமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு மாதம் இவ்வளோ அமௌண்ட் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் மாதிரி ரிசீவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்னென்னா எஸ்ஐபி நீங்கள் 60 வயசு 65 வயசு ஆகுது, எனக்கு 70 இயர்ஸ் ஆனாலும் அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி எந்த டைம்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கோல் செட்டிங் என்ன, எவ்வளோ பீரியட் நீங்கள் அதுக்கான டார்கெட் வைக்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சர் டார்கெட் கோல் செட்டிங் இதெல்லாமே நம்ம செட் பண்ண முடியும். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.